அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக பணிவான வணக்கங்கள். கும்பராசி நேயர்களுக்கு நடைபெற இருக்கின்ற இந்த சனி பயிற்சி, இப்போ மார்ச் 6 இருக்கு இல்லையா, காத்தால சனி பயிற்சி ஆக போகிறது. இந்த சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். 2.5 வருஷமாக உங்கள் ஜென்மத்திலேயே சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கார். இப்போ அதுலேருந்து மாறி பயிற்சியாகி 2 குடும்பஸ்தானத்தில் போகிறார். இந்த பெரிய கிரகம் மாறும்போது பல பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதாவது இயற்கை சூழ்நிலை மாறும், மனிதனுடைய வாழ்க்கைகள் மாறும், தரங்கள் மாறும், குணங்கள் மாறும், இதெல்லாம் நிறைய மாறும். ஒரு பெரிய கிரகம் மாறும்போது அதிகப்படி மழை, அதிகப்படி வறட்சி, இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறது அந்த கிரகங்கள் போகிற வீட்டை பொறுத்து தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஜென்மத்திலேருந்து அவர் சொந்த வீட்டிலேருந்து நகர்ந்து 2ஆம் இடத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ண போகிறார். கும்பராசினியர்களுக்கு 2ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் போகிறார். உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதியாகவும் அவர் தான் வருவார். 2ஆம் ஜென்மத்தில் அவர் தான் வருவார். அப்போ அவர் குடும்பத்தில் போகிறார். பொதுவாக ஜென்மத்திலேருந்து சனி விலகிறதே நல்லது. அது ஒன்று. மகர கும்பக்காரர்களுக்கு சொந்த வீடுகிறதுனால அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் கெடுதல் பலன்லாம் கொடுக்க மாட்டார். இருந்தாலும் ஜென்மத்திலேருந்து விலகிறது ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு அது இப்போ பெரிய ஒரு பெனிஃபிட் மாதிரி. சனி எந்த கிரகத்தில் எந்த பார்வையில் எப்படி இருக்காரோ அதோட தன்மையை கொடுப்பார். ஜென்மத்தில் என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு ஒரு செயல்பாடு செய்யாமல் அப்படியே இப்போ பெரியவாள்லாம் சொல்லுவாள், ஏதோ பேசாமல் உட்காந்துருக்கான், அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஜென்மத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நம்மளுக்கே தெரியாது, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் மாறப்போகிறது. இப்போ மாறி உங்களுக்கு இப்போ குடும்பஸ்தானத்தில் போகுது. குடும்பஸ்தானத்தில் போகும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைச்சிடும். ஜென்மத்திலேருந்து நகர்ந்தாலே போதும், தெளிவான முடிவு கிடைச்சிடும். மீண்டும் உங்களுக்கு கும்பராசி பொறுத்த வரைக்கும் இப்போ 5ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கார். அவர் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். வக்கர நிவர்த்தி ஆனார்னா அவர் உச்சத்தில் போயிடுவார். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அப்போ தனப்புழக்கம் பணப்புழக்கங்களும் உங்களுக்கு கொஞ்சம் இந்த 2 வருடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஏன்னா இது வரைக்கும் அந்த பாதிப்பெல்லாம் கொடுத்தாரு. அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். குடும்பத்தில் பிறந்தனால கொஞ்சம் மாற்றங்கள் கண்டிஷனாக வரும். அதனால் இந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் பயப்பட மாதிரியே எதுவுமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, கும்பத்துக்கு சரியில்லை, மீனத்துக்கு சரியில்லை, மேஷத்துக்கு சரியில்லை. இதெல்லாம் பொதுவான கருத்து தான். நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். நம்ம ராசிக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம ஜாதகத்தில் நம்ம என்ன லக்னம், என்ன திசைகள் நடக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். கும்பராசி பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன படிக்கிற குழந்தை இருக்காருன்னு வச்சிங்களேன், அதுக்கு படிப்பு கிரகமான 2ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் போயிடுறார். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு மந்தம் பண்ணுவார். 10வது போகிறார், +2 போகிறான்னு இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. எவ்வளோ படித்தாலும் ஞாபகம் போயிடும். அதுதான் நடக்கும். இது இயற்கையாக நடக்கிறது. நம்ம அவள் படிச்சுட்டே இந்த குழந்தை படிக்கிறோம் அப்படின்னு அவட்ட போய் நம்ம சண்டை போடக்கூடாது. இப்போ கும்பராசியில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். இந்த 10ஆவதுல 12ஆல் இருக்கிறவங்க ரொம்ப சிரமம். ஏன்னா கவர்மெண்ட் பரீட்சை இல்லையா, அதனால சனி சஞ்சாரம் போடும்போது படித்த படிப்பு கொஞ்சம் மறந்து போயிடும். வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் மந்தம் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவங்க படிக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏற்படும். பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் வந்துடாது. அப்படி வரும்போது அவங்க ஜாதகப்படி என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நேரடியாக நம்ம சொல்கிறத வச்சே நீங்கள் கணக்கு பண்ணக்கூடாது. உங்கள் பிறப்பு ஜாதகம் இருக்கு இல்லையா, அது ஜோதிடர்கிட்ட காமிச்சு நீங்கள் நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா நம்ம கீழ்கண்ட முகவரி கொடுக்குறோம், நம்ம ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நேரடியாக நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் கேட்கலாம். நாங்கள் அதுக்கு விரைவாக பதில் சொல்ல தயாராக இருக்கோம். இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லதே செய்யட்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.